ஹாய் மக்களே. ஒரு 2-3 நாளாக வந்து இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சடனாக வந்து போட்டுடலான்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. ரிதன்யாங்கிற அந்த பொண்ணோட வீடியோ தான் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு வந்து எடுத்துருச்சு. ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. 300 பவுன் அவங்க அம்மா அப்பா போட்டிருக்காங்க. 70 லட்சம் ரூபா கார் கொடுத்து, இவ்வளோ வரதட்சணை கொடுத்து, நல்ல பையன் நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இவ்வளோலாம் இருந்தும் அந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரில. சில பெண்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தைரியம் இருக்கும், பணம் இருக்காது. பணம் இருந்தும் ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரில. அந்த பையன் இல்லாட்டி என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தி தான். இந்தியாவில் வந்துட்டு நம்ம மக்கள் தமிழ்நாட்டோட பண்பாடு வந்து அதுதான். அதே மாதிரி இருந்திருக்கலாம். வெளியே வந்துட்டு எந்த கல்யாணம் பண்ணாமல் நம்ம ஒரு பெண்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நிறையா பார்க்குறீங்க, நிறையா பொண்ணுங்க தொழில் பண்ணி முன்னேறுறாங்க, என்னென்னமோ பண்ணி அவங்களோட இதை வந்து வெளிக்கொண்டு வராங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்து இல்லை, அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே இல்லாமல் அந்த பொண்ணோட உயிர் போனதும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவும் கஷ்டம். அந்த பொண்ணு எடுத்த முடிவு வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு தோணுது. ஒரு சைடு வந்து அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் என்னன்னு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியலை. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் யாரும் இந்த மாதிரி முடிவு எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக பெண்கள் வந்து தைரியமாக வெளியே வாங்க. நமக்கு வெளியே வரக்க வேண்டிய நிறைய ஆப்ஷன் இருக்குது. தொழில் பண்ணி முன்னேறலாம். உமன் ஆண்டர்ப்ரனர் நிறையா பேர் இப்போ வந்து ஆகிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து வெளியே வந்து வரலாம். இந்த மாதிரி தப்பு வந்து தயவுசெய்து எக்காரணத்துக்கு கொண்டு முடிவெடுக்காதுங்க. ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் யோசிங்க. இந்த கருத்து தான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.